श्री लक्ष्मी कुबेर ध्यानम मनुज बाह्य विमान वरस्तुतम गरुड़ रत्न निबम नितिनायकम शिवसकम मुकुटाति विभूषितम वररुचिम तमहमुपास्महे सता अगस्त्य देव देवेश मर्त्यलोकहितेश्चया पूजयामि वितानेन प्रसन्न सुमुखो भव। ओम यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्य समृद्धिं मे देहि दापय स्वाहा। श्री सुवर्ण वृष्टिं कुरु मे गृहे श्री कुबेर महालक्ष्मी हरिप्रिया पद्मायै नमः। ओम यक्षराजाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। ஸ்ரீ ஷோடசலட்சுமி திதிநித்யாதேவி பூஜா கிரமத்தில் அம்பிகையானவள் உரையக்கூடிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய எந்திரத்தில் பூர்வாங்க பூஜைகள் நிறைவேற்று உத்தராங்கமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜையில் குபேரனுடைய தியானம். ஓம் மனுஜபாஹ்ய விமானவரஸ்துதம் கருட ரத்ன நிபம் நிதிநாயகம் சிவசகம் முகுடாதி விபூஷிதம் பரருச்சிம் தமகமுபாஸ்மகே சதா. குபேரன் என்பவர் யார்? உலகின் அத்தனை செல்வமும் குபேரனிடம் எப்படி சேர்ந்தது? செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்வர் குபேரன். பக்தியுடன் பூஜிப்பவர்க்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர். அழகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் மீன் ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர். தாமரை மலர் ஏந்தி வரத முத்திரை காட்டி வருபவர்களை செல்வச் செழிப்பாக மாற்றுபவர். வெண்குதிரை இவரது வாகனம். இவரது மடி மீது கீரிப்பிள்ளை அமர்ந்திருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையும் 5:30 மணி முதல் 6 மணி வரை குபேர காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வச் செழிப்பு உண்டாகும். மனைவி சித்திரரேகையோடு இணைந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். நலகோபன் மணிகிரீவன் என்ற 2 மகன்கள் குபேரனுக்கு இருக்கிறார்கள். சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் உடையவராக இவர் வர்ணிக்கப்படுகிறார். பத்மநிதி, மகாபத்மநிதி, மகரநிதி, கச்சபநிதி, குமுதநிதி, நந்தநிதி, சங்கநிதி, நீலமநிதி, பத்மினி நிதி என நவநிதிகளையும் பாதுகாத்து அருள்பவர். இதில் பத்மநிதி சங்கநிதி ஆகிய தெய்வ மகளிரின் கணவரும் இவர்தான். உலகின் அத்தனை செல்வங்களும் குபேரனிடம் வந்த காரணம் என்ன? நேர்மையானவரிடம்தான் நிதி பொறுப்பை கொடுப்பார்கள். சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன? அத்தனை சிறப்புக்குரிய பெருமையை பெற்றவரா குபேரன்? அந்த புராண கதையை நாம் இங்கே பார்க்கலாம். நான்முகனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விஸ்வரவசு. அவருக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன். அப்போது அவரின் பெயர் வைஷ்ரவணன். இளைவனான கேகசிக்கு பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. ஆரம்பத்தில் இலங்கையை வைஷ்ரவணன் ஆண்டு வந்தார். ராவணன் தவம் இயற்றி வரங்கள் பல பெற்றதும் வைஷ்ரவணனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்து கொண்டான். நாடிழந்த வைஷ்ரவணன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள். அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள். ஆனால் எந்த பெண்ணையும் வைஷ்ரவனுக்கு பிடிக்கவில்லை. பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார். சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயம் தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். நாளடைவில் பல தலங்களில் தங்கியிருந்து தவம் இயற்றவும் செய்தார். இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைஷ்ரவணன். அந்த நகரின் அமைதியையும் பெருமையையும் கண்டவர் அங்கேயே தங்கிவிட்டார். அது மட்டுமா, அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதர் தான், அவரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார். பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவதியானத்தில் மூழ்கிவிட்டார். 1 2 800 ஆண்டுகளை கடந்து நெல்லி மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய வனத்தில் தவம் என்கிறது புராணம். அத்தனை ஆண்டுகளாக
எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி வைஷ்ணவனின் தவம் தொடர்ந்தது. எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர். ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர். காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னி சூடானது கைலாயத்தையும் தொட்டது. பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்கக்கூடாது என வைஷ்ணவனுக்கு அருள் புரிய கிளம்பினார். அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார். கடும் தவம் இயற்றிய வைஷ்ணவனன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கனிய அழைத்தனர். அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்திலிருந்து விடுபட்டார் வைஷ்ணவனன். இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார். உலகத்து நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார். வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலர்கள் ஒருவராக்கினார். செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன். சித்திரரேகை எனும் மங்கையை மணமுடித்து அவரை ஆசீர்வதித்தார். சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனான குபேரன் பிறகு சிவசகா என்ற பெயரையும் கொண்டார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவமியற்றி சிவனை தரிசித்த காரணத்தால் தான் உலகத்து நிதிகளை எல்லாம் குபேரன் பெற்றார். தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாகச் செயலை போற்றியே அவர் தேவ உலகின் நிதி அமைச்சர் பொறுப்பை பெற்றார். அது மட்டும் இல்லாமல் காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாஜலபதிக்கே நிதி என்ற கடனையும் கொடுத்தார் குபேரன். எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும். காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதையே குபேரன் கதை நமக்கு உணர்த்துகிறது. ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருத்தி மே தேகிதாபே ஸ்வாஹா. ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ணவனாய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயாத். இங்கனம் பொறுமையையும் நேர்மையையும் நியாயத்தையும் கடைபிடித்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை தியானிப்பதினால் வாழ்வில் வறுமை ஒழிந்து செல்வங்களே அருளக்கூடிய நவநிதிகளின் பலன்களை வரங்களாக பெறலாம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேரின் அருளுக்கு பாத்திரமாகலாம். ராதே கிருஷ்ணா. श्री लक्ष्मी कुबेर महामंत्र न्यासम. ओम अस्य श्री लक्ष्मी कुबेर महामंत्रस्य विश्वा ऋषिः बृहति छन्दः श्री शिवमित्रो धनीश्वरो देवता ह्रां बीजं ह्रीं शक्तिः ह्रूं कीलकं श्री लक्ष्मी कुबेर महामंत्र प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः. ओम यक्षायांगुष्ठाभ्यां नमः. ओम कुबेराय दर्जनीभ्यां नमः. ओम वैश्रवणाय मध्यमाभ्यां नमः. ओम धनधान्याधिपतये अनामिकाभ्यां नमः. ओम धनधान्य समृद्धिं मे कनिष्ठिकाभ्यां नमः. ओम देहिदाभय स्वाहा करतलकरपृष्ठाभ्यां नमः. ओम यक्षाय हृदयाय नमः. ओम कुबेराय शिरसे स्वाहा. ओम वैश्रवणाय शिखायै वषट्. ओम धनधान्याधिपतये कवचाय हुम्. ओम धनधान्य समृद्धिं मे नेत्रत्रयाय औषट्. ओम देहिदाभय स्वाहास्त्राय पट्. ओम भूर्भुवस्वरोमिति दिग्बन्धः. श्री लक्ष्मी कुबेर ध्यानम्. मनुज बाह्य विमान वरस्तुतं गरुडरत्ननिभं नितिनायकं शिवसकं मुकुटाति विभूषितं वररुचिं तमहमुपास्महे सदा. अगस्त्य देव देवेश मर्त्यलोकहितेश्चया पूजयामि विधानेन प्रसन्न सुमुखो भव. ओम यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्य समृद्धिं मे देहिदाभय स्वाहा. श्री सुवर्णवृष्टिं कुरु मे गृहे श्री कुबेर महालक्ष्मी हरिप्रिया पद्मायै नमः. ओम यक्षराजाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात्.
लं पृथ्व्यात्मने गन्धं कल्पयामि हम आकाशात्मने पुष्पं कल्पयामि यं वायुवात्मने धूपं कल्पयामि रम अग्नियात्मने दीपं कल्पयामि वम अमृतात्मने अमृतं कल्पयामि सं सर्वात्मने सर्वोपचारपूजां कल्पयामि। श्री लक्ष्मी कुबेर महामंत्र जपम। ओम श्रीं ओम ह्रीं श्रीं ह्रीं क्लीं श्रीं क्लीं विद्येश्वराय नमः। ओम श्रीं ओम ह्रीं श्रीं ह्रीं क्लीं श्रीं क्लीं विद्येश्वराय नमः। ओम श्रीं ओम ह्रीं श्रीं ह्रीं क्लीं श्रीं क्लीं विद्येश्वराय नमः। ओम यक्षाय हृदयाय नमः। ओम कुबेराय शिरसे स्वाहा। ओम वैश्रवणाय शिखायै वषट्। ओम धनधान्याधिपतये कवचाय हुं। ओम धनधान्य समृद्धिं मे नेत्रत्रयाय वौषट्। ओम देहिदाभय स्वाहास्त्राय पट्। ओम भूर्भुवस्वरोमिति दिक्विमोकः। श्री लक्ष्मी कुबेर ध्यानम। मनुज बाह्य विमान वरस्तुतं गरुड़ रत्न निभं नीतिनायकं शिवसकं मुकुटाति विभूषितं वररुचिं तमहमुपास्महे सदा। अगस्त्य देव देवेश मर्त्यलोकहितेश्चया पूजयामि विधानेन प्रसन्न सुमुखो भव। ओम यक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्य समृद्धिं मे देहि दापय स्वाहा। श्री सुवर्ण वृष्टिं कुरु मे गृहे श्री कुबेर महालक्ष्मी हरिप्रिया पद्मायै नमः। ओम यक्षराजाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात्। लं पृथ्व्यात्मने गन्धं कल्पयामि हम आकाशात्मने पुष्पं कल्पयामि यं वायुवात्मने धूपं कल्पयामि रम अग्नियात्मने दीपं कल्पयामि वम अमृतात्मने अमृतं कल्पयामि सं सर्वात्मने सर्वोपचारपूजां कल्पयामि।